எனக்கும் அபிக்கு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அபிகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்தான். ஏங்க, ஒரு யோகியமானவன் செய்யற காரியமாங்க இது. என்னால இதை நம்பவே முடியல. நம்பிதாங்க ஆகணும். லெட்டர் கொடுத்தா திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். கேட்ட தூய்மையான நட்புன்றா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அபி எம்டிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ அப்படி இப்படின்னு சொன்னான். அது கூட பரவாயில்லைங்க, வீட்டில் ஒரு பொம்பளை கூட்டு வந்து வச்சிருக்கான். கேட்டா ஃப்ரெண்டோட வைஃப்ன்றான். அசிங்கம் பிடிச்சவன். பாஸ்கர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பாருங்க, நீங்க இப்போ வந்தவங்க, ஆனா எனக்கு பழசு எல்லாமே தெரியும். ஏன்னா அனுபவிச்சவன்னா. இந்த தொல்காப்பியன் கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அபிதான் ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா. எனக்கு எப்படிங்க இருக்கும்? அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க எனக்கும் அபிக்கும் இருக்கிற பிரிவு. இவன் யாருங்க? அபியை எல்லாத்துக்கும் தூண்டி விடுறதுக்கு. நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ கோர்ட்டுக்கு அபியோட இவன் தான் வருவான். இவன் ஏன் வரணும்? கேட்டா ஃப்ரெண்டா? அப்படின்னா அந்த உஷா தானே வரணும். அவ தானே அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதெல்லாம் சரி பாஸ்கர், கோர்ட்டுக்கு வந்த அபிய நடத்த கட்டவன் சொல்லி நீங்க அசிங்கப்படுத்தல, அது மட்டும் சரியாகுமா? அது அவன் சொல்ல வச்சுட்டான். அவன் தாங்க சொல்ல வச்சான். அதுக்காக நான் அபிகிட்ட மன்னிப்பும் கேட்டேனே. அதுக்கு பிறகு நிறைய நடந்து போச்சுங்க. என் குடும்பத்தில் நடந்த சோகத்துல தான் அபி மறுபடியும் பங்கெடுத்துக்கிட்டான். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சேன். அவ செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் பரிபகாரமா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? எங்க சைட்ல எவனோ ஒருத்தன் அபியை பத்தி தப்பா பேசினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அதான் அடிச்சேன். அது தப்பா? நானும் பார்த்துட்டேங்க. அந்த தொல்காப்பியனுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்கல. என்னை பத்தி வேற மாதிரிலாம் கிருஷ்ணன் கிட்ட பேசியிருக்கான். இதை பாருங்க கங்கா, நீங்க எனக்கு இப்பதான் அறிமுகமானீங்க. ஆனா நீங்க காட்டுற இந்த பாசமும் பரிவும் அந்த பையன்கிட்ட இல்ல. எப்படா சான்ஸ் கிடைக்கும் தூக்கி எறிஞ்சிடணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு ஒண்ணு புரியுது பாஸ்கர். தொல்காப்பியன் இது வரைக்கும் அபி கூடவே இருக்காரு. அவங்களுக்கு பக்கபலமா வலது கையா இருக்காரு. தான் ஒரு தவிர்க்க முடியாத நபரா அபி கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க வந்தா அவருடைய அந்த ஸ்தானம் ஆட்டம் கண்டுடுமேங்கிற பயம் அவருக்கு இருக்கலாம். நீங்க அந்த கம்பெனியோட முக்கியமான ஆளா மாறிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. என்னங்க அநியாயமா இருக்கு? சொல்றத கேளுங்க பாஸ்கர். முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அபிக்கு நீங்க ஒரு காலத்துல கணவரா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அபி கிட்ட தொல்காப்பியன் பேச்சுக்கு தான் மரியாதை அதிகம். இந்த நிலைமையை நீங்க மாத்தணும். அபிக்கு இப்போ உங்க மேல பரிதாபம் தான் இருக்கு. அத பாசமா மாத்தணும். உங்க மேல அவங்களுக்கு பிரியம் வரணும். என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? இந்த கம்பெனில அபி சேர்மனா இருந்தா நீங்க எம்டியா இருக்கணும். நீங்க சேர்மனா இருந்தா அபி எம்டியா இருக்கணும். யார் யாரோ வந்து முக்கியத்துவம் அடையிறது வெக்க கேடு. நீங்க வரணும். அந்த தொல்காப்பியன் வெளியே போகணும் பாஸ்கர். உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. கங்கா, நிஜமா நீங்க எப்படிலாம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதுதானே நியாயம். நான் எப்பவுமே நியாயமா தான் யோசிப்பேன். பாஸ்கர், நீங்க அபியை இன்னும் நேசிக்கிறீங்கல்ல? உங்க மனைவின்னு தானே இப்போ நினைக்கிறீங்க? ஆமா. அது போதும். அபியை உங்க பக்கம் திருப்புங்க. அதுக்கப்புறம் அபியே தொல்காப்பியனை வெளியே போன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். பாஸ்கர், நீங்க ரொம்ப நல்லவர். நான் கூட உங்களை முன்னாடி தப்பா நினைச்சிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். யோசிங்க. மனோ,
மனோ அண்ணே ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. உள்ள வாங்க அண்ணே. உட்காருங்க உட்காருங்க அண்ணே. வீட்டுல யாரும் இல்லையாம்மா? யாரும் இல்ல, எல்லாரும் வெளில போயிருக்காங்க. மனோ அவரும் வெளில போயிருக்காரு. உங்க காயம் எல்லாம் எப்படின்னு இருக்கு? ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லம்மா, காயின் ஆயிடுச்சுன்னா வலிக்காம இருக்குமா? அதை விட எப்படியோ உன் மனசுபடி எல்லாம் அமைஞ்சிச்சு, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் முக்கியமான காரணம். நீங்க மட்டும் இல்லாட்டி எனக்கு இந்த வாழ்க்கையே அமைஞ்சிருக்காது. உங்களை நான் மறக்கவே மாட்டேனே. அட என்னம்மா நீ என்னெல்லாமோ சொல்லிக்கின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் கூச்சோன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? ஆர்த்தி, பெருசா ஏதோ சாதிச்சு கீழ்ச்சிட்டு தான் நினைப்பில்ல? நீங்க யாரு எங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? ஆர்த்தி, மனோ என் மச்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் தான் கேட்டான். அவன் கேட்டானா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப எங்க அண்ணா அந்த பொண்ணு 2 பேர் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டீங்களே. ஐயோ ஆர்த்தி, நான் யார் வாழ்க்கையும் கிடைக்கல. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் ஹெல்ப் தான் பண்ணேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை அதை ஹெல்ப்னு சொல்லாதீங்க. ஹெல்ப்பா ஹெல்ப்? அதனால நாங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சோம் தெரியுமா? உங்களுக்கு என்ன, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. அதனால ஏற்பட்ட சங்கடங்கள், பின் விளைவுகள் எல்லாம் எங்களுக்கு தானே. ஆர்த்தி, வாயை மூடுங்க. நீங்க பண்ணதா அயோக்கியத்தனம், துரோகம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுக்கு வந்தீங்க? வெளியே போங்க, ஆர்த்தி, வெளியே போங்க. அண்ணே இந்தாங்க காஃபி. இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். போங்க வெளியே. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. போங்க. அண்ணே ஒரு நிமிஷம். அண்ணே மன்னிச்சிடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா அது? நல்லா இருமா. என்னம்மா நீ என் கால்லாம் போய் விட்டு, நான் வயசுல ரொம்ப சின்னம்மா, என் கால்லாம் போய். வயசுல என்னன்னா என்ன, மனசார வாழ்த்துற குணம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதுதானே முக்கியம். உனக்கு ரொம்ப நல்ல குணமா, நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். சாரிண்ணே, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நாம யூனியன் ஆபீஸ்லயே பேசியிருக்கலாம் தொல்காப்பியன். எதுக்காக வா வான்னு இங்க என்ன கூட்டிட்டு வந்த? சார் அங்க பேசுறது வேஸ்ட் சார். அடிச்சதையே சாக்கா வச்சு பேசி பேசி பிரச்சனையை பெருசாக விரும்புறாங்க. நாம பேசுறதுனால பிரச்சனை தீர போறது கிடையாது. அதான் உங்களை கூட்டு வந்தேன் சார். இது வேற மாதிரி மூவ் பண்ணணும் சார். வேற மாதிரினா என்ன மாதிரி மூவ்? யோசிப்போம். நாம மட்டும் யோசிக்கணுமா? மொத்த தப்பு நம்மளது இல்லையேப்பா. சார் மொத்த தப்பு நம்மளது இல்ல, ஆனா தேடி இழுத்தது நாம தானே. என்ன சொல்ற? ஆமா சார். பாஸ்கர் எதுக்காக சைட்டுக்கு போகணும்? சரி, அங்க அப்படி போனவர் எதுக்காக சண்டை போடணும்? என்ன பேசுற தொல்காப்பியன்? அவன் அபிய பத்தி தப்பா பேசியிருக்கான் சார். நான் கூட அங்க இருந்திருந்தா அப்படித்தான் நடந்திருப்பேன். அப்புறம் என்ன இப்ப என்ன பிரச்சனைங்கிற? சார் உங்ககிட்ட ஒன்னு நான் கேட்கவா? பாஸ்கர் இப்ப ஆபீஸ்ல சேர்த்து வச்சிருக்கமே, அது சரியா? இது எங்க போய் முடிய போகுது உங்களுக்கு தெரியாதா? என்னப்பா பேசுற? இதுல என்ன இருக்கு? பாஸ்கர் நல்ல ஆடிட்டிங் பத்தி தெரிஞ்சவர். நம்ம ஆபீஸ்க்கு அப்படி ஒரு ஆள் தேவைதானே. அவரை அபியோட முன்னாள் கணவர்ன்ற கோணத்துல பார்க்கலையே. சார் என்ன இருந்தாலும் பாஸ்கர் ஆபீஸ்ல சேர்த்தது தப்பு சார். தொல்காப்பியன், சைட்ல நடந்த பிரச்சனைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சார் பாஸ்கர் யாரை அடிச்சிருக்காரு? ஒரு குடிகாரனை சார். ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு பேசுறானா அவனை எப்படி டீல் பண்றதுன்னு ஒரு முறை இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு குடிகாரனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், ஆனா பாஸ்கருக்கு தெரியாது. சம்பந்தம் இல்லாம இவர் உள்ள புகுந்து ஒரு குடிகாரனை போட்டு அடிச்சதால இப்ப என்னாச்சு?
பிரச்சனை தான் பெருசாயிருச்சு. அந்த ஆதி பின்னாடி இருந்து தூண்டி விடுறான். இப்ப நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சரி, நாம இப்ப மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணோம்? சரி சரி தொல்காப்பியன், சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பாஸ்கரை வேலைக்கு சேர்த்ததை பத்தி நீ இப்ப எதுக்கு பேசுற? சார், நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. சார், உங்களுக்கு பாஸ்கர் எப்படிப்பட்டவர்னு தெரியாதா? அபிக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியல? அப்படிப்பட்ட பாஸ்கருக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு கரிசனை வந்தது? உடனே பெரிய இவர் மாதிரி ஓவரா நடந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம எல்லாரும் இழுத்து விட்டுருக்காரு தெரியல. பின்ன எப்படி நான் அதை பத்தி பேசாம இருக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அபி, இதுக்கு மேலே நான் பேசினா எனக்கு மரியாதை இருக்காது போல இருக்கு. சார், நீங்க அவர் சொன்னதை ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார், ப்ளீஸ். இல்ல அபி, தொல்காப்பிய பேசுறத பார்த்தா எனக்கு உன் மேல அக்கறையே இல்லாத மாதிரியில பேசுறான். சார், பாஸ்கரை வேலைக்கு சேர்த்தது நீ, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? வேண்டாம் அபி, எதுவா இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கங்க. சார், சார் ப்ளீஸ் சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ். ஐ அம் சாரி அபி. சார், என்ன தொல்காப்பியன், எதுக்கு இவ்வளவு கோபம்? அபி, நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? சரி அபி, நீங்க எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பீங்கல்ல? பாஸ்கருங்க வேலைக்கு சேர்த்ததை பத்தி நீங்க ஒன்னும் என்கிட்ட பேசலையே. என்ன தொல்காப்பியன், நீங்க என்கிட்ட பாஸ்கரோட சூழ்நிலையை பத்தி கங்கா சொன்னாங்க. நீங்க கூட பாஸ்கருக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு கங்கா என்கிட்ட சொன்னாங்க. இல்ல அபி, இது பாருங்க, பாஸ்கருக்கு என்ன இடம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அடிப்பட்டவ, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பிரச்சனை? நான் உங்க கருத்து கேட்காம பண்ணது பிரச்சனையா, இல்ல பாஸ்கரை வேலைக்கு சேர்த்ததே தப்பா? அபி, இத பாஸ்கரை வேலைக்கு இங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் ஆட்ட கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஐயோ, உங்களுக்கு இதுல விருப்பம் பரவாயில்ல அபி, இருக்குதா? இங்க ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிற முழு உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க எடுக்கிறது தான் டெசிஷன். இருந்தாலும் சொல்ற பாஸ்கர் இங்க வேலைக்கு சேர்த்தது தப்பு. அந்த மெரூன் கம்மிங்க. இதுவா மேடம்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டிருக்கல? ஆமா. விலை ரொம்ப அதிகம். இந்த புடவை வேண்டாம். அனு, என்ன? இந்த புடவை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அதுக்கு என்ன பண்றது? விலை அதிகமா இருக்கே. உங்களால 3000 ரூபாய்க்கு இப்ப புடவை வாங்கி தர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சாரி அனு, நீ முத ஆசைப்பட்டு கேட்டதை என்னால வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத மனோ. நீ பிரியப்பட்டு எனக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட போதும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். விடு மனோ, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ற? வா, நம்ம அந்த சைடு போய் குறைஞ்ச விலையில புடவை பார்க்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கோம். இதை விட இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கிற புடவையை காட்டுறீங்களா? விலை அதிகமா இருந்தா பரவாயில்ல. விலையை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புடவை ரிச்சா இருக்கணும், அவ்வளவுதான். காட்டுங்க. அண்ணி, பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது புடவை காட்டுங்க. அந்த எல்லோ. உஷாக்கா, ஏங்கா, நாங்க பண்ணது நான் அவ்வளவு பெரிய குற்றமா? மத்தவங்க தான் எங்களை புரிஞ்சுக்கல, நீங்க கூட எங்களை புரிஞ்சுக்காம போயிட்டீங்க. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். நான் உனக்கு அக்காவும் இல்ல, நீ என் கூட பிறந்த தம்பியும் இல்ல.
அபி அபின்னு ஒருத்தி இருக்கா பாரு, அவ தான் உனக்கு அக்கா. சும்மா கண்டவழியும் அக்கான்னு கூப்பிட்டு உரிமை கொண்டாடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. உன்கிட்டயும் உன் பொண்டாட்டிக்கிட்டும் பேசுறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. அக்கா, நடந்தது நடந்து போச்சு. எதுக்கு அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? விடுங்க. அனு, நான் வெளியே போறேன், நீ வீட்டுக்கு போ. எங்க மனோ போற? நீ போ, நான் வரேன். மனோ, ஆர்த்தி, இவங்க தான் அண்ணியா? ஆமாமா, எங்க அருமை அண்ணி. வாங்க அண்ணி. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன வீட்டுக்கு வந்தவங்க வாங்க அண்ணின்னு கூப்பிடுறாங்க, என்ன எதுன்னு கண்டுக்காம நீ பாட்டுக்கு வந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நாகரிகம் மேனஸ் எல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இது பாரு, மேனஸ் அது இதுன்னு ரொம்ப ஜாஸ்தி பேசாத. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட நான் என்னத்த பேசுறது? ஆமாமா, உங்களுக்கெல்லாம் காதலிக்க மட்டும்தான் தெரியும். அவங்களோட உறவுக்காரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணாது. ஆர்த்தி, பேசாம இருக்க மாட்டேன். அவளுக்கு நான் யாருன்னு எப்படி தெரியும்? நீ அவகிட்ட முதல்ல விரோதி மாதிரி பேசுறத நிறுத்து. இத பாருமா, நான் உன்னுடைய சின்ன மாமியார், மனோகருடைய சித்தி. இவ என் பொண்ணு சுமதி. சாதாரணமான முறையில உன் கல்யாணம் நடந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். இந்த மாதிரி சங்கடங்கள் எதுவும் இருந்திருக்காது. என்ன பண்றது, பல விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம விருப்பப்படுற மாதிரி நடக்கிறது இல்லையே. இந்தம்மா, எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நீ. உனக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா? இத வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க.